நமஸ்தே டு ஆல், வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஹிந்தி வாக்கியங்கள், அடிப்படை ஹிந்தி வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம நிறைய வார்த்தைகள் பார்த்துருக்கோம். அந்த வார்த்தைகளை வச்சு நம்ம ஒரு குட்டி குட்டியாக எப்படி ஹிந்தி சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு 15 ஹிந்தி வாக்கியங்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், எனக்கு பிடித்திருக்கிறது. ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? முஜே பசந்த் ஹே. எனக்கு அப்படின்னா முஜே அப்படின்னு சொல்லுவோம். பிடித்திருக்கிறது அப்படின்னா பசந்த் ஹே. பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் பசந்த் ஹே. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம கேஷுவலாக யூஸ் பண்ணுற வார்த்தையும் எனக்கு பிடித்திருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையும் சேம் தான். ஸோ முஜே பசந்த் ஹே. எனக்கு அப்படின்னா முஜே பசந்த் ஹே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சாப்பிட்டாச்சா அப்படின்னு நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம். ஃபோனில் எடுத்தவொடனே என்ன சொல்லுவோம்? சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்போமா? ஸோ அதுக்கு ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? கானா காலியா. கானா அப்படின்னா சாப்பாடு, காலியா அப்படின்னா சாப்பிட்டீங்களா. ஸோ கானா காலியா அப்படின்னு கேட்கணும். சாப்பிட்டாச்சா அப்படின்னா ஹிந்தியில் கானா காலியா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நான் தூங்க போகிறேன். நான் தூங்க போகிறேன் அப்படிங்கிறத ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? மே சோனே ஜா ரஹா ஹூம். மேனா நான். தூங்க அப்படின்னா சோனே. தூங்க சோனே. தூங்கு அப்படின்னா சோ ஜாவோ. சோ அப்படின்னு சொல்லுவோம். தூங்க சோனே. போகிறேன், நான் போகிறேன், இனிமேல் தான் போகிறேன். ஸோ மே சோனே ஜா ரஹா ஹூம். போகிறேன், ஜா ரஹா ஹூம். நான் தூங்க போகிறேன், மே சோனே ஜா ரஹா ஹூம் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எனக்கு நினைவு இருக்கிறது. எனக்கு நினைவு இருக்கிறதுனா என்னது? முஜே யாத் ஹே. எனக்கு அப்படின்னா முஜே. நினைவு இருக்கிறது யாத் ஹே. நினைவு அப்படின்னா யாத். எனக்கு நினைவு இருக்கிறது, முஜே யாத் ஹே. முஜே யாத் ஹே. எனக்கு நினைவு இருக்கிறது, முஜே யாத் ஹே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இங்கே பார். இங்கே அப்படின்னா இதர். பார் அப்படின்னா தேக்கோ. ஸோ இங்கே பார் அப்படின்னா இதர் தேக்கோ. இங்கே பார், இதர் தேக்கோ. ஓகே, வெளியே போ அப்படின்னா, வெளியே அப்படின்னா பாஹார். ஸோ பாஹார் போ அப்படின்னா ஜாவோ. வெளியே போ அப்படின்னா பாஹார் ஜாவோ. இது போ, அது போனா ஜாவோ. சப்போஸ் வா அப்படின்னா ஆவோ. வெளியே அப்படின்னா பாஹார். உள்ளே அப்படின்னா அந்தர். ஸோ இந்த வேர்டோட மீனிங்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ வெளியே போ அப்படின்னா பாஹார் ஜாவோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அங்கே பார். அங்கே அப்படின்னா உதர். பார்னா தேக்கோ. அங்கே உதர் தேக்கோ. அங்கே உதர் தேக்கோ. அங்கே பார், உதர் தேக்கோ. உதர் தேக்கோ. நெக்ஸ்ட் ஒன், உள்ளே போ. உள்ளே அப்படின்னா உள்ளே போ அப்படின்னா அந்தர் ஜாவோ. அந்தர் ஜாவோ. உள்ளே போ, அந்தர் ஜாவோ. ஓகே, மேலே போ. மேலே அப்படின்னா ஊப்பர். போ அப்படின்னா ஜாவோ. மேலே போ அப்படின்னா ஊப்பர் ஜாவோ. மேலே போ, ஊப்பர் ஜாவோ. ஊப்பர் ஜாவோ. ஸோ இந்த மீனிங்லாம் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்களேன். இங்கே பார், இதர் தேக்கோ. வெளியே போ, பாஹார் ஜாவோ. அங்கே பார், உதர் தேக்கோ. உள்ளே போ, அந்தர் ஜாவோ. மேலே போ, ஊப்பர் ஜாவோ. ஸோ இதெல்லாம் சேம் ரிலேட்டடில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், என்னிடம் இல்லை. என்கிட்ட இல்லை அப்படின்னு நம்ம கேஷுவலாக சொல்லுவோமா? ஸோ அதுக்கு எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? மேரே பாஸ் நஹி ஹே. என்னிடம் இல்லை. மேரே பாஸ் நஹி ஹே. என்னிடம் அப்படின்னா மேரே பாஸ். இல்லை அப்படின்னா நஹி ஹே. மேரே பாஸ் நஹி ஹே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீ சீக்கிரம் வா. தும் ஜல்தி ஆவோ. நீ அப்படின்னா தும். ஜல்தி அப்படின்னா சீக்கிரம். சீக்கிரம்னா ஃபாஸ்ட், ஜல்தி. வா அப்படின்னா ஆவோ. நீ சீக்கிரம் வா, தும் ஜல்தி ஆவோ. ஸோ தும் ஜல்தி ஆவோ அப்படின்னா நீ சீக்கிரம் வா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், என்ன விஷயம்? கியா பாத் ஹே. என்ன அப்படின்னா கியா. விஷயம் அப்படின்னா பாத் ஹே. கியா பாத் ஹே.
என்ன விஷயம் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி மாதிரி கேட்குறோமா. ஸோ நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் ஹிந்தியில், கியா பாத் ஹே அப்படின்னு சேம். பார் அங்கே. ஸோ பார் அங்கே அப்படின்னா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், தேக்கோ வஹா. பார் அப்படின்னா தேக்கோ, அங்கே அப்படின்னா வஹா. சப்போஸ் இங்கே அப்படின்னா யஹா அப்படின்னு சொல்லணும். ஸோ பார் அங்கே அப்படின்னா தேக்கோ வஹா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இதை வாங்கு. இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், இதை வாங்கு அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அதுக்கு எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், இசே கரிதோ. இதை அப்படின்னா இசே. சப்போஸ் அதை அப்படின்னா உசே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வாங்கு அப்படின்னா இசே கரிதோ, வாங்கு கரிதோ. இதை வாங்கு இசே கரிதோ. ஓகே, லாஸ்ட் ஒன், லல்லா இருக்கு, நல்லா இருக்கு, வெரி குட் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் சிம்பிளாக அச்சா ஹே அப்படின்னு சொல்லணும். நல்லா இருக்கு அப்படின்னா அச்சா ஹே, நல்லா இருக்கு அச்சா ஹே. ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு 15 குட்டி குட்டி ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்த்தோம். எல்லா வாக்கியங்களும் ஹிந்தி பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தன்யவாத் டு ஆல்.